கடலில் தத்தளிக்கும் மக்களுக்கு வழிகாட்டுவதாக பீப்பிள் ரைஸ் பார்ட்டி இருக்கும். நிறுவனர் தலைவர் சையத் ரியாஸ் சையத் இப்ராஹிம் பேட்டி. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் பீப்பிள் ரைஸ் பார்ட்டி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு. நிறுவன தலைவர் சையத் ரியாஸ் சையத் இப்ராஹிம் செய்தியாளர் சந்தித்தார். நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் நிறுவன தலைவர் ஹரிஷ் ராஜன், வைதேகி, சித்ரா பெருமாள், ஸ்ரீதர் ரங்கசாமி, விக்னேஷ் குமார், முகமது உமர், கவிதா, சுரேஷ், ஜகன் ஆகியோர் உடனிருந்தனர். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பீப்பிள் ரைஸ் பார்ட்டியின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. பின்னர் பீப்பிள் ரைஸ் பார்ட்டியின் நிறுவன தலைவர் சையத் ரியாஸ் சையத் இப்ராஹிம் செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது: இழந்ததாகவே இருக்குது. இதுக்கு ஒரு சரியான தீர்வு வேணும். இது வெறுமன சேவையில் மட்டும் நடக்காது அப்படின்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் எங்களோட ஒருமித்த கருத்தில் உருவாக்கப்பட்ட கட்சி தான் பீப்புள் ரைஸ் பார்ட்டி. கட்சியோட பெயர் பீப்புள் ரைஸ் பார்ட்டி. ஆனால் இதோட விளக்கம் தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். மக்கள் எழுச்சி கழகம். எங்களோட நோக்கமும் மக்களின் எழுச்சி, தேசத்தின் எழுச்சியாக மட்டும்தான் இருக்கும். உங்களோட கொள்கை தலைவர்கள் யார் அப்படின்ற கேள்வி அடுத்து வரும். கொள்கை தலைவர்கள் மக்கள் தான். ஏன்னா நாங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் வச்சு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியாக செயல்பட போகிறோம். அப்படின்றப்போ மக்கள் தான் எங்களோட எஜமானர்கள். ஜனநாயகத்தின் ஓனர்கள் யாரோ அவங்க தான் எங்களோட எஜமானர்களாக இருப்பாங்க. அவங்க தான் கொள்கை வரமுறையும் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நாள் உங்கள் எல்லோரும் முன்னாடியும் எங்களோட கொடியை முதல்ல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அதற்கு முன்னே கொடியை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னே ஒரு மக்கள் இயக்கத்தை இங்கே அறிவிக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். இந்த மக்கள் இயக்கத்தை அறிவிக்கிறதுக்காகத்தான் ப்ரெஸ் கிளப்பில் இன்றைக்கி உங்கள் எல்லாரும் முன்னாடி நடக்குது. இது நீங்கள் மட்டும்தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். இந்த நாள் வரலாற்றில் டிஜிட்டல் ப்ரைவசிக்காகவும் டிஜிட்டல் செக்யூரிட்டிக்காகவும் டிஜிட்டலால் பாதிக்கப்பட்ட மக்கள், இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிற நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்க உறவினர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அவங்களுக்காண்டி பென்மேட் ஃபெடரேஷன் முழு மனதாக கூட நிற்கும். அவங்களோட பண இழப்பீடாக இருந்தாலும் சரி, மான இழப்பீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தக்க பாதுகாப்பு செய்யப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட இந்த நாள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்திய மக்களாகிய உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பங்கெடுத்தால் மட்டும்தான் இந்த இயக்கம் வெற்றி நோக்கி போக முடியும். மக்கள் ஓங்கி குரல் கொடுத்தால் கண்டிப்பான முறையில் அரசு செவிசாய்த்தே ஆக வேண்டும். போராட்டங்கள் நசுக்கப்பட்டிருக்கலாம், போராட்டம் பண்ணவங்கெல்லாம் வழக்கு போட்டிருக்கலாம். ஆனால் இனி வரும் காலம் அப்படி இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களை நம்பி வந்த இந்த மீடியாக்கள் மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை அதிகப்படியாக கொண்டு போய் சேர்த்து இந்த மக்கள் இயக்கத்தை வெற்றியடை செய்ய தாழ்மையிடம் வேண்டிக் கொண்டு என்னோட வாய்ப்பை வளர்த்தமைக்கு நன்றி கூறி வணங்குகிறேன். நன்றி. கேள்விகள் நீங்கள் கேட்கலாம், பதில் சொல்கிறேன். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில் தான் பயன்படும். தேசிய கட்சி தான் சார். நாங்கள் டெல்லியை தலைமையை தான் கொண்டு செயல்பட போகிறோம். நீங்கள் அடிப்படை உரிமைகளை பாதிக்கப்படுவது அப்படின்றது போராட்டங்களை முன்னெடுக்கலாம், களத்திலே இல்லை, அது தொடர்பான அறிக்கைகளும் இல்லை. எதிர்காலத்தில் அது தொடர்பாக செய்திகள் எதிர்பார்க்கணுமா? நிச்சயமான இது முதல் தொடக்கம் தான் சார். இன்றைக்கி நாங்கள் இன்னும் எங்களோட கொள்கைகள் பற்றி நாங்கள் எதுவும் பேசலை. நாங்கள் எங்களோட கட்சியை அறிவிக்க தான் இன்றைக்கி வந்திருக்கோம். கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களை சந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான தகவலை மறந்துட்டேன். இந்த சேவை செய்து கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் ஒரு டேட்டா சர்வே பண்ணோம். சிம்பிள் லாங்குவேஜில் சொன்னால் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணோம். இந்தியாவில் பல மாநிலங்களில் பண்ணோம், பல நகரங்களில் தேர்ந்தெடுத்து பண்ணோம். அதில் சென்னையும் ஒன்று. இனி வரும் காலங்களில் அது சம்மந்தமாக டேட்டா தரவுகளோட கண்டிப்பாக சந்திப்போம். நாட்டில் ஊழல் எப்படி சர்வசாதாரணமாக பழகிடுச்சோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் மக்கள் பழகி அமைதியாக இருந்து ஓரமாயிட்டாங்க. அந்த அமைதியாக இருக்கிற மக்கள் குரல் எழுப்பணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். சார், நல்ல கேள்வி தான் சார். டேட்டான்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோடதோ ஒரு கம்பெனியோடதோ இல்லை சார். என்னோடய ஃபோனில் இருக்க டேட்டா நான் தான் அதுக்கு ஓனரு. அந்த டேட்டாவை என்னை தவிர வேறு யாருக்கும் அது அதிகாரம் கிடையாது சார். சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குற இது. நீங்கள் டேட்டா ப்ரீச்சு, டேட்டா ப்ரைவசின்றது எல்லாருமே சாதாரணமாக கடந்து போயிட்டுருக்கோம். அது சாதாரண விஷயம் இல்லை சார். ஒரு கிளிக் பண்ணி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை இழந்துடும். அந்த பெண் முன்னெடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கப்படுறாங்க. ஒரு கிளிக் பண்ணி லட்சக்கணக்கில் பணம் இழந்துருச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த ரியாக்ஷனும் இல்லை.
இல்லை, அதுக்கான பாலிசிஸ் கொண்டு வரதுக்கான மூவ்மெண்ட் தான் இது பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா உணவு, இருப்பிடம், உடை இந்த பிரச்சனைகள் இன்னும் இருக்குது. இந்தியா என்னதான் வளர்ந்த ஒரு தேசமாக இருந்தாலும் அடிப்படையில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் நேராக டிஜிட்டல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றீங்க. இந்த டிஜிட்டல்னு போகும்போது இது ஒரு மேம்போக்கான அரசியலாக தெரியாதா? இல்லை சார், நாங்கள் எதிர்காலத்துக்கான அரசியல் பண்ணுறோம் சார். என்னோடய குழந்தைக்கு, என்னோடய பேரனுக்கு சேஃபான நாட்டுக்கான நான் உள்ள பார்க்குறேன். நான் இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்காண்டி வரல சார். கோடிக்கணக்கான மக்களை திரட்டி நான் வந்து அரசியல் வியாபாரம் பண்ண வரல சார். நான் வந்திருக்கிற என்னோடய பேர பிள்ளைகளுக்கான நல்ல சேஃபான எதிர்காலத்துக்காண்டி நான் வந்திருக்கேன். இந்த கட்சி நான் என்பது நாங்கள் வந்து என்னோடய குழந்தைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் தேவை. இன்றைக்கி நாள் அது தேவையில்லைன்னு நினைக்கலாம் சார். இனி வரும் காலங்களில் அது கண்டிப்பான ஒரு அத்தியாவசியமாக இருக்குது சார். இல்லை, ரிலீஜியன் பேஸ் இல்லாமல் போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் உங்களுடைய மெம்பர்ஷிப் ஃபார்மில் ரிலீஜியன் கேட்குறீங்க. எதில் இருக்குது மெம்பர்ஷிப் ஃபார்மில் ரிலீஜன் கேட்குறோம். மெம்பர்ஷிப் ஃபார்மில் ரிலீஜன் இல்லை சார். அது மாதிரி உங்கள் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் யாருமே ஃபாலோ பண்ணல. நீங்கள் உங்களுடைய நாங்கள் இன்றைக்கி தான் சார் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தான் சார், ரிலீஜன் அப்படின்றது ஃபார்மில் இல்லை. இருந்தால் கண்டிப்பாக எடுத்துடுறேன். அது வந்து அந்த தவறுக்கு கண்டிப்பாக இருந்தால் எடுத்துடுறோம். ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே இன்னும் லான்ச் பண்ணலை. உங்களெல்லாம் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இனிமேல் லான்ச் பண்ண போகிறோம். அதே மாதிரி நாங்கள் உங்களோட சாமானிய மக்களாக இருந்து சாமானிய மக்களின் குரலாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோமே தவிர நாங்கள் ஒரு பிம்பம் உருவாக்கிட்டு வரணும்னு விரும்பலை. தேசிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா பாஜக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, மற்ற கட்சிகளும் இருக்காங்க. மாநில அளவில் திமுக, அதிமுகவை தாண்டி நீங்கள் வந்து எந்த அளவில் கால் பண்ண முடியும், எப்படி நம்புறீங்க, எப்படி நினைக்கிறீங்க? நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. தூங்கினா எந்திரி போன்ற நம்பிக்கை தானே. களம் அப்படின்றது நிறைய அரசியல் கட்சிகள் நாங்கள் பார்க்குறோம். களத்துக்கே போக மாட்டாங்க. களத்தினுடைய அடிப்படையே தெரியாது. ஆனால் மேம்போக்கான அரசியல் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி விடுபட முடியும்? களம் அப்படின்றது நீங்கள் போனால் போராட்டங்கள் அது எந்த மாதிரி பிரச்சனை? கண்டிப்பான முறையில் களம் காணுவோம் சார். இது உங்களுக்கான அறிமுக கூட்டமாக தான் இது வச்சுருக்குறோம். அடுத்து நாங்கள் உங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம். அதில் விலாவரியாக எங்களோட களப்பணிகள் என்ன, எப்படிலாம் நாங்கள் களமாட போகிறோம், எந்தெந்த மாநிலத்தில் நாங்கள் இருக்கிறோம், எல்லாத்தோட தகவலோடையும் விரைவிலே உங்களை எல்லாரையும் சந்திப்போம். வேறு ஏதாவது கேள்விகள் சார்? கொடியோட அர்த்தம் வந்து என்னென்னா சார், மக்கள் இன்றைக்கி வந்து நடுக்கடலில் அலாடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வழிகாட்டுற கலைஞர் விளக்கமாக பீப்புள் ரைஸ் பார்ட்டி இருக்குன்றது எங்களோட அதான் லோகோவோட அர்த்தம். அர்த்தம்லாம் பெருசல்ல சார். இது இல்லாத ஒரு சின்ன கலராக இருக்கணுன்றதுக்காக தேர்ந்தெடுத்தது. லோகோக்கு அர்த்தம் வச்சுருக்கோம். இன்றைக்கி மக்களோட நிலைமை எங்களை பொறுத்தளவுக்கு நடுக்கடலில் தத்தளிக்கும் மக்கள் போல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழிகாட்டுற கலைஞர் விளக்கமாக நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இது எங்களோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். என்னோட பேர் சையத் இப்ராஹிம். இதோட நிறுவன தலைவராக இருக்கிறேன். இவர் ஹரிஷ் ராஜன், கோஃபவுண்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.